ரெண்டாவது ஆய்வு நடத்துகிறார்கள். மூணாவது கலெக்டர் அண்ட் எஸ்பியோட எலெக்ஷன் ஏற்பாடு பற்றியும் மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் பற்றியும் ஆய்வு நடத்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் பாண்டிச்சேரி போகிறாரு. நாளைக்கு திருச்சியில் இதே போல் ஆய்வு நடத்திருக்கிறாரு. மதுரையில் அடுத்த 5ஆம் தேதி ஆய்வு நடக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. 6 மாவட்டம் என்ன மாதிரியான விஷயங்கள் சார் விவாதிக்கப்படுது? ஏன்னா ஏற்கனவே தேர்தலுக்கு இன்னும் 2 வார காலம் தான் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த கூட்டத்தில், ஏன்னா முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க, இப்போ முதல் கட்டமாக இன்கம் டேக்ஸ், ரெவென்யூ அண்ட் காவல்துறையோட மீட்டிங் நடக்கிறது. காவல்துறை மீட்டிங்கில் லா அண்ட் ஆர்டர் பற்றி, இன்கம் டேக்ஸ் மீட்டிங்கில் அவங்க கொடுத்த தகவல் பற்றி அவங்க இனிமேல் 15 நாளில் என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டைரக்டடாக ரெவென்யூ இன்டெலிஜென்ஸில் இப்போ நிறைய பேர் சின்ன சின்ன லோக்கல் ஹவாலா கேஷ் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட உட்காந்துட்டு அவங்களுக்கு எப்படி தலைக்கிறது, இது இவங்கன்னா யார், இது சின்ன சின்ன லோக்கல் ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ் ஷுட் நாட் ஆப்ரேட், அந்த எப்படி தலைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பற்றி ஆய்வு நடத்துகிறாரு. ரெண்டாவது அங்கே நிறைய இப்போ பார்வையாளர் வந்திருக்காங்க. பார்வையாளர் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க மாவட்டத்தை பற்றி, அதை பற்றி ஆய்வு நடத்துகிறாங்க. இந்த 2 ஃபீட்பேக் அப்புறம் அந்த கலெக்டர் எஸ்பி கிட்ட அதுக்கு எப்படி தடுக்கிறது, என்ன அது அந்த ஃபீட்பேக் என்ன வருது, அதுக்கு மேலே மேல் நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டியிருக்கு, அதை பற்றி ஆய்வு நடத்துது. டெய்லி நம்ம இப்போதான் பொது பார்வையாளர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பார்வையில் இருக்காங்க. கணக்கு எடுத்து பார்த்தோன்னா அதோட அதிகமாக பார்வையில் இருக்காங்க. ஸோ பொதுமக்கள் தயவு செஞ்சு அந்த பார்வையாளருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனுக்குடன் நைட் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் அவங்க உடனுக்குடன் அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த லோக்கல் பார்வையாளர் நம்பர் வெப்சைட்டில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க கலெக்டர். எது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உடனுக்குடன் அவங்ககிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க. சார் மற்ற ஜோன்ஸ்லாம் எப்படி சார் எப்படி ஆய்வு பண்ண போகிறாரு? இப்போ இன்னைக்கு ஈவினிங் புதுச்சேரி போகிறாரு, மற்ற மாவட்டங்கள்லாம் அவர் எப்போ போக போகிறாரு? இல்லை, இதே இந்த மாவட்டத்துக்கு அப்புறம் அவர் திருச்சி, இன்னைக்கு புதுச்சேரி போய் நாளைக்கு திருச்சி சுற்றி இருக்கிற 7 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்வையாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரோட ஆய்வு நடத்தியிருக்கிறார். அப்புறம் அடுத்த 5ஆம் தேதி மதுரையில் இருக்கிறது சுற்றி இருக்கிறது 7 மாவட்டங்களோட கலெக்டர் எஸ்பிஎம் ஆஃபீஸர்ஸோட ஆய்வு நடத்தியிருக்கிறார். தேங்க்யூ.